தமிழின் தொன்மையை, தமிழின் மேன்மையை, தமிழின் சிறப்பை அறிந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களால் மட்டும் புதிய கருத்துக்களை உருவாக்கப்பட முடியாது. தமிழ் அறிந்தவர்கள். அதே சமயத்தில் இப்போது தேவைப்படுவது எது? உலகமயமாக்கல் காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகமயமாக்கல் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் ஒரு உலக பார்வை இருக்க வேண்டும், விசாலமான பார்வை இருக்க வேண்டும். சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு போக்குகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். வெறும் கிழக்கு தலையாக இருந்தால் போதா, சர்வதேச அளவில் ஒரு விசாலமான பார்வை. அந்த பார்வையும் சேர்ந்து குமரராசன் அவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது என்பதை நான் இந்த கலைஞர்கள் மூலமாக இருக்கிறேன். இன்று அமெரிக்காவில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அமெரிக்க பொருளாதார சரிவு, ரெசெஷன் என்று சொல்கிறார்கள். அந்த அமெரிக்க பொருளாதார சரிவின் காரணமாக, பொருளாதார மந்தத்தின் காரணமாக உலகெங்கிலும் என்னென்ன பிரதிபலிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த நாட்டில் இருக்கிற கம்பெனிகள் திவாலானது மட்டுமல்ல, நிறுவனங்கள் திவாலானது மட்டுமல்ல, உலகத்தில் வேறு பல நாடுகளும் திவாலாகி இருக்கின்றனவே. எப்படி? ஏன்? அதற்கான மூல காரணம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். இதை அருமையாக ஆய்வு செய்திருக்கிறார். ஆகவே தமிழும் அறிந்து, தமிழின் மேன்மையும் புரிந்து, ஒரு சர்வதேச பார்வையும் இருந்து, அந்த சிந்தனை கண்ணோட்டத்தோடு, அறிவியல் பார்வையோடு நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் வெறும் பழமையை சொல்லி பயனில்லை. மகான் அரவிந்தர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எந்த நாட்டில் வரலாற்று பெருமிதம் கொண்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, எந்த நாட்டில் நிகழ்காலம் குறித்த கவலை கொண்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, நிகழ்காலம் குறித்த கவலை, எந்த நாட்டில் எதிர்காலம் குறித்த கனவுகளை சுமந்த வண்ணம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, அந்த நாட்டின் முன்னேற்றத்தை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று அரவிந்தர் சொல்கிறார். வரலாற்று பெருமிதம் வேண்டும். இந்த வரலாற்று பெருமிதம் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. நிகழ்காலம் குறித்த கவலை வேண்டும், எதிர்காலம் குறித்த கனவு வேண்டும். இது ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்கள், அதை அடிப்படையாக வைத்திருக்கிற சட்டங்கள். நான் வழக்கறிஞர் என்ற முறையிலே நான் அதை வாசித்த பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன். புதிதாக வந்திருக்கிற ஒரு சட்டம், மைய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம். சட்டம் என்ன சொல்கிறது? 6 வயதில் இருந்து 14 வயது வரை இருக்கிற சிறுவர்கள் அனைவருக்கும் எழில் கொஞ்சுகிற இமயத்தில் இருந்து முக்கடல் சங்கமிக்கிற குமரிமுனை வரை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். நான் கேட்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே சட்டத்தை இயற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த குழு, இந்திய நாடு இருக்கிற சான்றோர் பெருமக்கள், சட்ட வல்லுநர்கள் அத்தனை பேரும் இணைந்து கலந்து ஆலோசனை செய்து 1947 சுதந்திரம், 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டதல்லவா? அந்த அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதல்லவா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையிலேயே 1950ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரியாம்பிள் என்று சொல்கிறோமே அந்த முன்னுரை, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆண்டிலிருந்து, அதாவது 1950 இருந்து 10 ஆண்டுகளுக்குள், அதாவது 1960க்குள் 14 வயதுக்கு கீழே இருக்கிற இந்திய நாட்டு சிறுவர்கள் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி கொடுக்கப்பட்டு விடும். இந்த இடத்தில் நீங்க தயவுசெய்து கூர்மையாக கவனிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டு விடும். அப்படி என்றால் என்ன? 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் நீங்கள் சல்லடை போட்டு சரித்தாலும் ஒரு சிலர் கூட கல்வி அறிவில்லாத, அதாவது 14 வயதுக்கு கீழே இருப்பவன் பள்ளிக்கூடம் செல்லாதவன் இருக்கக்கூடாது. இது ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையா? அது ஒரு காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் ஒரு தலைவர்கள் ஆற்றிய உரையா? இல்லை, அது சொற்பொழிவு அல்ல, சட்டம். அதுவும் அரசியல் அமைப்பு சட்டம், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் சொல்லி இருக்கிறார்கள், 60ஆம் ஆண்டுக்குள் 14 வயதுக்கு கீழே இருக்கிற அனைவருக்கும் கட்டாய இலவச
இதைத்தான் இந்த முன்னுரையிலே அவர் குறிப்பிட்டு என்ன சொல்கிறார் என்றால், அந்த முன்னுரை செயலில் இல்லை, சட்டத்தில் இருக்கிறது, ஏட்டு சுரக்காயாக. அதை செயல்படுத்துவது பற்றி கூட நாம் சிந்திக்கவில்லை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு சாதாரண ஒரு மனிதன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் அவன் தண்டிக்கப்படுகிறான். அந்த சட்ட பிரிவை சொல்லி அதற்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவன் தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான். ஒரு மனிதனே சட்டத்தை மீறினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால், அதிலும் சாதாரண சட்டத்தை மீறினாலே, சாதாரண சின்ன சட்டத்தை மீறினாலே தண்டிக்கப்படுகிறான் என்றால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லி இருப்பதை யார் மீறினார்கள்? இந்த கேள்வி இந்த மனக்குரல் எழுப்பி இருக்கிறது. 1960ஆம் ஆண்டுக்குள் கட்டாய இலவச கல்வி கொடுத்திருக்க வேண்டுமே, 60 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கவில்லையே. சுதந்திரம் கிடைத்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கவில்லையே, இப்போது சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு, இந்த நான் ஒரு விஷயத்தை நான் பாராட்ட விரும்புகிறேன். அதாவது எப்படி சொல்ல வேண்டுமோ ஒரு சொல்லை கூட வீணாக்காமல் படிக்க தூண்டுகிற மாதிரி, ஒரு சிலை செதுக்குகிற மாதிரி இந்த தலையங்கங்கள் அமைந்திருக்கின்றன. சில சமயத்தில் எழுதுகிற போது கூறுவது கூறல் வரும், அதே சொல் திரும்ப வரும், அல்லது சொன்ன விஷயத்தை மீண்டும் வேறு வடிவத்தில் சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் மிக கனகச்சிதமாக சொல்கிறவர்கள் சாதாரண பேச்சு வழக்கில் அது மாதிரி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தமிழ் சொல்லால், நல்ல சொல்லாக்கம், சொல்லாடல், சொல் வளம் குமரதாசனிடத்தில் இருக்கிறது.